திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மருந்தாகி நின்றாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாழ்த்தி சரிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணன் பாகா மாமரை அங்கமாறும் அறிவனே ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகை உடனாகிய செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் அருட்குருநாதன் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் மகான் வண்ணச்செல்வன் தண்டவாணி சுவாமிகளுடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய தினம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் திருநாவுக்கரசு பெருமான் திருப்புகலூரிலே சிவபெருமானோடு ஐக்கியமாகிய அற்புத திருநாள். இந்த நன்னாளிலே திருநாவுக்கரசு பெருமானுடைய சரித்திரத்தையும் அதனைத் தொடர்ந்து செய்தொண்டர் புராணத்திலே வரக்கூடிய முருகன் அடியார் முருகப்பெருமான் மீது நாகையிலே கடல் நாகை காரவணம் என்று சொல்லப்படும் நாகைப்பட்டினத்திலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய மெய்கண்ட வேலவன், அந்த பெருமானிடத்திலே திருவருள் பெற்றவர். பெருமான் மேல மெய்கண்ட வேலவர் திறப்புகள், மெய்கண்ட வேலாயுத சதகம், மெய்கண்ட வேலவர் வண்ணம் முதலிய நூல்களை எல்லாம் ஏற்று அருளிய அருட்புலவர் நாகை அழகுமுத்து புலவருடைய ஐக்கிய பெருவிழாவும் இன்றைய தினத்தில்தான். ஆக இந்த இரண்டு புலவர்களுடைய அருளாளர்களுடைய சரித்திரத்தை அடியார் பெருமக்கள் அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளுக்கும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அழகுமுத்து புலவருடைய குருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ பிரார்த்தித்து இன்றைய சிறப்பு சொற்பொழிவிலே இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வணங்கி வரவேற்று தொடங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளை முதலிலே சிந்தித்து அழகுமுத்து புலவரை பிறகு பார்க்கலாம். இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவரலாறு சைவ திருமுறைகளிலே 12வது திருமுறையாக விளங்கக்கூடிய சேக்கிழார் சுவாமிகளால் செய்யப்பட்ட பெரிய புராணத்திலே திருநின்ற சருக்கத்திலே பேசப்படுகிறது. திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்ற செம்மையை செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று திருநாவுக்கரசு பெருமானுடைய திருநின்ற செம்மையை விளக்கினார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் எரிவாள ஒருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்வரவல் ஊறுகின்றேன் பேருலையில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன் என்று சொல்றார். திருநாவுக்கரசு பெருமானுடைய திருத்தரித்திரத்தை நான் சொல்ல போறேன். சொல்லுவதற்கு என்னுடைய இந்த ஒரு நாக்கு பத்துமா போதாது, இருப்பினும் ஆசை, அதனால சொல்கிறேன் என்று சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாம சீர்வரவல் ஊறுகின்றேன் பேருலையில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு பதிவு பண்றார். அப்பேற்பட்ட திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கின்றோம். இன்றைய பண்ருட்டிக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதிக்கு திரு அதிகைன்னு பேர். அந்த திரு அதிகை சிவபெருமானுடைய வீரட்ட தலங்கள் 8: திரு அதிகை, திருக்கோவல், திருக்கண்டியூர், திருவழுவூர், திருப்பழுவூர், இப்படி 8 தலங்களிலே திருக்கடவூர் சுவாமி அட்ட வீரட்ட செயல்களை செய்தார். அது அட்ட வீரட்டான தலங்கள்னு சொல்லுவாங்க. 8 வீரச் செயல்களை சிவபெருமான் செய்து அருளினார். அந்த வகையிலே இந்த வீரட்ட தலங்களிலே அதிக சிறப்புடையது அதிகை. கெடில நதி ஓடக்கூடிய பகுதி, ரொம்ப சிறப்பான தலம். இந்த திரு அதிகைக்கு தெற்கு பக்கம் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பதிக்கு திருவாமூர்னு பேர். அங்க புகழனார் மாதினியார் என்ற 2 தம்பதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். புகழனார் மாதினியார், அவர்களுக்கு மக்களாக திலகவதியார் மருள் நீக்கியார் என்று 2 பிள்ளை செல்வங்கள். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டுகள் கழிந்த பின்னர் சிவம்பெருக்கும் மருள் நீக்கியார் திருவதாரம் செய்கிறார். இந்த திருநாவுக்கரசருடைய இயற்பெயரானது பெற்றோர் வைத்த பெயரானது
மருள் நீக்கியார். தகப்பனார் பேரு புகழனார். தாயார் பேரு மாது இனியார் பெண்ணில் நல்லாள். தமக்கையார் பேரு திலகவதியார். திலகவதியாருடைய தம்பி பெயர் மருள் நீக்கியார். இந்த மருள் நீக்கியார் பிறக்கின்றார் வேளாளர் குலத்திலே. அவர்கள் சைவ பாரம்பரியத்திலே இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். சிவாலயங்களுக்கு போகிறார்கள். இன்பமாக வாழக்கூடிய சமயம் இந்த மருள் நீக்கியார் அவருக்கு உரிய சடங்குகளை எல்லாம் செய்வித்து வீட்டிலே அவர்கள் வாழக்கூடிய நாட்களிலே துயரம் என்ற துன்பம் அவர்களுக்கு வந்தது. அந்த குடும்ப திலகவதியார் திருமண பருவம் அடைகிறார். இந்த திருமணத்திற்கு மாப்பிள்ளையாக களி பகையார் என்ற ஒரு போர் படையிலே வேலை செய்த தளபதியை மணமகனாக பார்க்கின்றார்கள். இரண்டு வீட்டாரும் பேசுகின்றார்கள். மணமகனுடைய குணநலன்களையும் மணமகளுடைய குணநலன்களையும் பேசுகிறார்கள். திலகவதியாருக்கும் களிப்பகையாருக்கும் திருமண தேதி குறிக்கப்பட்டு விட்டது. ஆக குறித்த தேதியிலே திருமணம் நடக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக போருக்கு சென்ற களிப்பகையார் போரிலே இறந்து விடுகின்றார். இந்த செய்தியை கேட்ட திலகவதியாரினுடைய தந்தை புகழனார் தன்னுடைய உயிரை விடுகின்றார். கனவு நிறைந்த உயிரை நீத்த துயரத்திலே தாளோனா துயரம் கொண்டு மாதினியார் தன்னுடைய உயிரை துறக்கின்றார். ஆக திருமணத்துக்காக பேசி வச்ச மாப்பிள்ளையான களிப்பகையார் இறந்து விடுகிறார். மாப்பிள்ளை இறந்த செய்தி கேட்டு நம்முடைய மகளாகப்பட்டவளின் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்ற வருத்தத்தில் புகழனார் உயிரை நீத்து விடுகின்றார். அதே துக்கத்தில் மாதினியார் உயிரை நீத்து விடுகின்றார். எஞ்சியது 2 பேர், திலகவதியாரும் மருள் நீக்கியாரும். தாளொணா துயரம், நினைக்க ஒண்ணா துயரம். இந்த துயரத்திலே இருவரும் இருக்கிறார்கள். திலகவதியார் முடிவு செய்தார், இனி வாழ்ந்து என்ன பயன்? எரி மூட்டினார். எரியில் விழுந்து தன் இன்னுயிரை நீத்துக் கொள்ள விரும்பும் பொழுது சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த மருள் நீக்கியார் தமக்கையார் அக்காவிடம் சென்று, அம்மா அப்பா என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். மனம் பேசிய மாமாவும் விட்டு விட்டு சென்றார்கள். நீயாவது என் பொருட்டு இருக்க வேண்டும் அக்கா என்று வேண்டுகின்றார். ஆக தம்பியின் பொருட்டு திலகவதியார் வாழ்கின்றார். சேக்கிழார் சுவாமிகள் அற்புதமாக சொல்லுவார். திலகவதியார் அம்பர் மணிநூல் தாங்காது அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிய திலகவதியார் இருந்தார். திருநாவுக்கரசருடைய பெருமைக்கு காரணம் அவர்கள் அக்கா திலகவதியார். இத்தகைய சூழல் அவர்களுடைய குடும்பத்திலே நிகழ்ந்திருக்கிறது. இதனை எல்லாம் பார்த்து அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அக்காவுக்கு பேசிய மாப்பிள்ளை தவறிட்டார், அம்மா தவறிட்டாங்க, அப்பா தவறிட்டாங்க, நம்ம இருந்து என்ன பயன்? நம்ம அக்கா இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிடுவாங்கன்ற எண்ணமும் அவர்களுக்கு ஏற்பட்டு சிவபெருமான் மேல ஒரு வெறுப்பு உண்டாகிறது. நம்ம சுவாமியை வழிபாடு செஞ்சும் நம்மளுடைய தாய் தந்தையரை நம்ம இழந்து அனாதையாக நிற்கிறோமே என்று சிவபெருமான் மீது அவருக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. சிவ ஆலயத்திற்கு செல்ல மறுக்கிறார். சிவபெருமானை வழிபாடு செய்ய மறுக்கிறார். ஆனால் அவர்கள் அக்கா திலகவதியார் அப்படி அல்ல. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. கர்மா என்பது வலிமையானது. ஆக அதனை எல்லாம் உணர்ந்தவர். அதனாலே அவர்களுக்கு தெரிகிறது எல்லாம் இறைவனுடைய சித்தப்படி நடக்கிறது, எல்லாம் நம்முடைய வினைப்படி நடக்கிறது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் சிறுவனாக இருக்கக்கூடிய இந்த மருள் நீக்கியாருக்கு அத்தகைய விவரம் இல்லை. அதனால என்ன செஞ்சாருன்னா, கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் என்ற சமண சமயத்திலே சேர்ந்துட்டார். சமண சமயத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, கொல்லாமை. கொல்ல மாட்டார்கள், புலால் உண்ண மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள், பல்லு வளர்க்க மாட்டார்கள், இசையை விரும்ப மாட்டார்கள், உடை உடுத்த மாட்டார்கள். திக்கையே ஆடையாக கொண்ட திகம்பர சமணர்கள். அந்த சமண சமயத்திலே சேர்ந்துட்டார். தலையில
முடி இருக்கக்கூடாது, மயிர் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மயிரா பிடுங்கி எடுப்பாங்க. சிலம்லாம் வரும். நம்ம மணிமே மணிமேகலை நூல் பாடுன மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். அவருக்கு தலை முழுவதும் சீலா இருந்துதான். அதனால சீழ்தலை சாத்தனார்ன்னு அவருக்கு பேர். அப்படி சமண சமயத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் அந்த அளவு இருக்கும். அவர்கள் தன்னைத்தானே வருத்துவார்கள், தவம் இருப்பார்கள், உடலை பேண மாட்டார்கள். அத்தகைய சமண சமயத்திலே இவர் சேருகின்றார். சிவபெருமான் திருவருள் பெற்று இருந்த காரணமையால் அங்கேயும் போய் பெரிய வல்லமை வாய்ந்தவராக மாறுகிறார். சமண நூல்களை எல்லாம் கற்கிறார். சமண அறிஞர்களில் ஒருவராக திகழ்கிறார். அந்த சமண வேந்தன் மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி அவருக்கு தர்மசேனர் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கின்றான். இயற்பெயர் மருள் நீக்கியார். இப்ப சமண சமயத்துல சார்ந்த உடனே இவருக்கு பெயர் தர்மசேனர். இந்த தர்மசேனர் சமண சமயத்துல இருக்கிறார். சிவபெருமான ரொம்ப மோசமாக பேசக்கூடிய சமயம் அந்த சைவ சமயம். கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது திருநீர் பூசிருக்க அடியாரை பார்த்தா அந்த சமணர்கள் சாப்பிட மாட்டாங்க. சிவ சிவ என்று சொன்ன காதினை அடைத்து கொள்வார்கள். அதனால் பார்த்தாலும் முட்டு, கேட்டாலும் முட்டு. அந்த அளவுக்கு சைவ சமயத்தையும் சிவ வழிபாடையும் தமிழ் மொழி இவற்றையெல்லாம் எதிர்த்தவர்கள் இந்த சமண சமயத்தவர்கள். அந்த சமண சமயத்திலே இவர் சேர்ந்து சென்று விட்டார். இங்கே அக்காவான திலகவதியார் திரு அதிகை வீரட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது நாள்தோறும் தன்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றார். என்னுடைய தம்பி மருள் நீக்கி அறியாத விதம் சமண சமயத்தில் சேர்ந்து விட்டான். அவனுக்கு அருள் செய்து அவனை மீண்டும் சைவ சமயத்திலே ஆட்கொள்ளக்கூடிய திருவருள் புரிங்கள் என்று திருவதிகை வீரட்டேஸ்வர பெருமானிடத்திலே நாள்தோறும் அந்த தாயார் வேண்டுதல் செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, திலகவதியார் திருவதிகை வீரட்ட கோயிலிலே நாள்தோறும் காலையில் எழுந்து சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று திரு அழகிடுதலும் திரு மெழுக்கிடுதலும் ஆகிய இந்த பணியை செய்து வந்தார். திரு அழகிடுதல் என்றால் திருக்கோயிலை சுத்தம் செய்தல். திரு மெழுகிடுதல் என்றால் உள்தளத்திலே வாசனாதி திரவியங்கள் கொண்டு சுத்தம் செய்தல். இப்படி திரு அழகிட்டும் திரு மெழுக்கிட்டும் திருக்கோயிலுக்கு சுத்தம் செய்து தண்ணீர் எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு உதவி பூ பறித்து தன்னுடைய கையாலே கட்டி கொடுக்கக்கூடிய திருப்பணியை செய்து வந்தால் வயது ஆண்டுகள் உருண்டன. திலகவதியாருக்கு 65 ஆண்டுகளை கடந்தது. இங்கே தர்மசேனராக திகழ்பவருக்கு 56 57 வயது ஆகிவிட்டது. சிவபெருமானிடத்திலே இறுதியாக திலகவதியார் முறையிடுகின்றார். அப்பொழுது அசரீரியாக உன்னுடைய தம்பி முன்பே எமையடைய தவம் இருந்தான். அதனால் அவனை சூளை நோய் கொடுத்து நாம் ஆட்கொள்வோம்னு சொல்லிட்டார் சிவபெருமான் அசரீரியாக. இந்த மருள் நீக்கியார் சமண சமயத்திலே தர்மசேனராக இருப்பவர். முற்பிறவியிலே தசக்கிரீவன் என்னும் அரக்கன் சிவபெருமான் விளங்கித் தோன்றும் கைலாயகிரியை பேர்க்கின்றான். அப்படி பேர்க்கும் பொழுது கைலாய மலை சாரலிலே ஏராளமான முனிவர்களும் மகரிஷிகளும் தேவர்களும் சிவபெருமானை தொழுவார்கள். அந்த கைலாய மலையை தொழுவார்கள். அதுல வாகீசர்ன்ற ஒரு முனிவர் சிவபெருமான் மீது போற்றி பாடுகின்றார். அப்ப இந்த தசகிரி வென்ற அரக்கன் மலைய அசைக்கிறான். மலையை அசைது மலைய புடுங்கி எடுத்து கொள்ளலாம்னு நினைக்கிறான். அப்ப மேல இருந்து பார்த்தார் சிவபெருமான். அம்பிகை பயந்தா, சுவாமி தாங்கள் எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த கைலை மலையை யாரோ அசைக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய கட்டை விரல் மூலமாக அந்த கைலேயங்கிரியை அழுத்துகின்றார். உள்ளே மாட்டிக்கொண்டு இந்த தசகிரிவன் என்ற அரக்கன் அழுகின்றான், பேரழுகையாக அழுகின்றான். அதனாலேதான் அவனுக்கு ராவணன் என்ற பெயர் ஏற்பட்டது. ராவணன் என்ற பெயருக்கு என்ன பொருள் தெரியுமா? நன்றாக அழுபவன்னு பொருள். மாவீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா ராவணன் என்ற சொல்லுக்கு பொருள் நன்றாக அழக்கூடியவன்னு பொருள். ஆக அவன் கைலாய மலையை அடிவாரத்திலே மாட்டிக்கொண்டு நன்றாக அழுகிறான். மலை சாரலில் இருக்கக்கூடிய ரிஷிகள் அனைவரும் பயந்து ஓடி விடுகிறார்கள். ஆனால் இந்த வாகீசர் என்ற ரிஷி மட்டும் சிவபெருமான் இசைக்கு மயங்குவான். ஆக சாமகானம் பாடு, சுவாமகான பிரியன் சிவபெருமான். சிவபெருமான் மீது சாமகானம் பாடு ராவணா என்று அவருக்கு சொல்லும் பொழுது, சுவாமி நான் மலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன், எப்படி நான் வீணை மீட்டி சாமகானம் பாடுவது என்று சொல்ல அதற்கும் திருநாவுக்கரசர் வாகீசர் வழி சொல்லுகின்றார். வாகீஸ்வரனுடைய தமிழ் பெயர் தான் திருநாவுக்கரசர். வடமொழியில வாகீசர்னு பேரு. அந்த வாகீச முனிவருக்கு முற்பிறவியிலும் அதே பேரு தான்.
அந்த வாகீசர் உபாயம் சொல்லுகின்றார். உன்னுடைய 10 தலைகளிலே ஒரு தலையை பீத்தெடு, உன்னுடைய கைகளிலே ஒரு கையை பீத்தெடு, அதில் உள்ள நரம்பை உருவு, சாமகானம் பாடுன்னு சொல்ல இந்த ராவணன் அதுபோலவே செய்கிறான். சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு அருள் செய்கிறான். ராவணன் மீண்டு விடுகின்றான். இந்த ராவணன் தப்பிப்பதற்கு வழி சொன்ன இந்த வாகீசரை சிவபெருமான் சந்திக்கிறார். அவருக்கு நீ உபாயம் சொன்னது நீதானே, என்ன சொன்னாய்? பாடு, பரமசிவனை பாடு, சாமகானத்தால் பாடுன்னு சொன்னேன் சுவாமி. பாடல் சொன்னையா? நீ சென்று மானிடராக பூலோகத்திலே பிறந்து எம்மை பாடு என்ற ஒரு வரத்தை தந்து விடுகிறார். அதனால இந்த திருவாமூரிலே புகழனாருக்கும் ஆதினியாருக்கும் பிறந்து தன்னுடைய குடும்ப நிலையை சூழ்நிலையை எண்ணி வருந்தி சமண சமயத்தை சார்ந்திருக்கிறார். அந்த நிகழ்வு எங்க சொல்றார்? உன் தம்பி முன்னமே என்னை அடைய தவம் இருந்தான், கைலாய மலை சாரலிலே வாகீசனாக தவம் இருந்தான், அவனை சூழ நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளுவோம், போய் வான்னு அருள் அசரீரியாக திலகவதியாரிடத்திலே திரு அதிகையிலே இருக்கிற வீரட்டேஸ்வர பெருமான் அருள் செய்கிறார். இந்த தாயாராகப்பட்டவள் எல்லாருக்கும் அம்மாவாகப்பட்ட திலகவதியார் வருகிறார், வீட்டுக்கு வருகிறார். சுவாமி சூளை உடுத்து தம்பியை ஆட்கொள்வோம் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு நினைக்கிறார். அது என்ன சூளை அப்படின்னா, சிவபெருமான் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு சூளாயுதம்னு பேர். சூளை என்பது கொடுமையான வயிற்று வலி. சூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்வோம். அன்று இரவு சமணர் பள்ளியிலே சமணர்களுடைய பள்ளியிலே இந்த தர்மசேனர், அதாவது மருள் நீக்கியார் இருக்கிறார். நள்ளிரவு நேரம் கொடுமையான வயிற்று வலி. சமணர்கள் எவ்வளவோ மந்திர தந்திரங்கள் எல்லாம் பண்ணினார்கள், சரியாகவில்லை. முடிவு பண்ணார், அக்காவை போய் சந்திக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு இரவோட இரவாக ஒரு வெள்ளை துணியை எடுத்து போர்த்தி கொண்டு திருவாமூருக்கு விரைந்து வருகிறார். அக்கா தம்பி வருகிறான் என்ற சந்தோஷத்தோடு எதிர் வந்து திரு அதிகை வீரட்டத்திலே இருக்கிறார். அப்ப நேரடியாக திருநாவுக்கு தருமசேனர் திரு அதிகைக்கு வருகிறார். திரு அதிகைக்கு வந்து அக்காவிடம் மன்னிப்பு கேட்டு அக்காவிடம் பணிந்து, அக்கா வயிறு வலி தாங்க முடியவில்லை, ஏதாவது செய்க்கா அப்படின்னு அக்காவிடத்துல வேண்டார். தம்பி எம்மிடம் எதுவும் இல்லை, எம் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் இறைவனிடத்திலே, எல்லாம் இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே உண்டு, நீ செல், அவனிடம் செல் என்று வேண்டி திருநீர் கொடுக்கிறார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று திருநாவுக்கரசு பெருமான் அதனை மருள் தருமசேனர் அதனை அணிந்து கொள்கிறார். கோயிலுக்குள்ள போறார். வீரட்ட பெருமானை பார்க்கிறார். பார்த்த உடனே சுவாமி வயிறு ரொம்ப வலிக்குது, காலனுடைய கொடுமையை விட எனக்கு ரொம்ப தாங்கோனா துயரமா இருக்கிறது, எனக்கு அருள் செய்ன்னு கேட்கிறார். அக்கா பாடு, சிவபெருமானை பாடு அப்படின்னு சொல்றார். அற்புதமாக சிவபெருமானுடைய திருவருள் பெற்று பாடுகின்றார். திரு அதிகை வீரட்டத்திலே கூற்றாயினவாறு விளக்கலில் கொடுமைகள் பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சுவாமி வயிறு ரொம்ப வலிக்குது, தோற்றாது என் வயிற்று நகம்படியே உடரோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் எம் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு பாடுறோம். இப்படி இந்த வீரட்டானத்துறை அம்மான் மேல பாடியமையால் சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சியோடு அவருக்கு திருவருள் புரிந்து, உம்முடைய பெயர் இன்றிலிருந்து திரு நாவுக்கரசு என்று வழங்கப்பெறும் என்று அருள் செய்து தீக்ஷாநாமமாக இந்த திருநாவுக்கரசர் என்ற திருப்பெயரையும் அவருக்கு இட்டு விட்டு செல்கிறார். ஆக சைவ சமயத்துக்கு வந்துட்டார், சிவபெருமானை பாடிட்டார், அக்காவோட திரு அதிகையில இருக்கிறார். இந்த செய்தி மகேந்திரவர்ம பல்லவனிடத்திலே செல்கிறது. நேற்று வரை சமண சமயத்திலே தர்மசேனராக இருந்தவர் இன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டாராம். சிவபெருமான் மேல ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாராம். போய் வயிற்று வலின்னு பொய் சொல்லிட்டு நம்ம இடத்துல இருந்து ஓடிட்டான் அப்படின்னு வழி சொல்லி அவரை அழைத்து வருவதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள். ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள், சமண சமயத்தை சார்ந்தவர்கள். மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார், உத்தரவுனார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் எவனுக்கே பயப்பட மாட்டேன், போயிட்டு வடான்ட்டார். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், ஏமாப்போம், இனியறியோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அஞ்ச வருவதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற திருச்சொல் நிறைந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்றார். கோபம் கொண்டவர்கள் சென்று அவன் வரமாட்டுகின்றான், அவன் மிகவும் ஆணவத்தோடு பேசுகிறான் என்று திருநாவுக்கரசரை பற்றி தவறான செய்திகள் பல சொல்லுகிறார்கள். உடனே மன்னர்
உத்தரவிடுகின்றான். அந்த தர்மசேனரை திருநாவுக்கரசு என்று சொல்லிக் கொண்டிருப்பவனை கொலை செய்து விடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். ஆக இவரை கொலை செய்வதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆட்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு வருகின்றார்கள் சமணத்திலே. ராஜா சொன்ன உடனே, ஏன்னா அந்த காலத்துல ராஜா எவ்வளியோ மக்கள் எவ்வளி, அதுபோல ராஜா என்ன சொன்னாலும் நிறைவேற்றணும். அதனால ஊரே திரண்டு வருது. இங்க 2 பேரு தான். அக்கா, வயசான அக்கா, 58 வயசுல திருநாவுக்கரசர் நிக்கிறார். என்ன செய்யறது? கூப்பிட்டாங்க. அவரை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. ஒரு சுண்ணாம்பு காலவாசலுக்குள்ள வச்சு மேல மூடி தீய பத்த வச்சு விட்டாங்க. ஏங்க, உள்ள என்ன ஆகும்? வெந்துரும். ஒரு 7 நாள் கழிச்சு பிரிச்சு பார்த்திருக்காங்க. எப்படி உள்ள வைத்தார்களோ அதே போல இருந்தார். வெளிப்பட்ட உடனே சுவாமி பாடினார்: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் கொன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவோ துன்பம் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு பாடல் பாடுங்க, சிவபெருமானுடைய பேரருளினால நிச்சயமாக அது நீங்க உறுதி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கு இல வேணினும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்ற தேவார பாடலை பாடுகின்றார். விஷத்தை கொடுக்கிறார்கள். அப்பொழுதும் அவருடைய உயிர் நீங்கவில்லை. கழுத்தளவு புதைத்து யானையால் இடறவிட்டு கொல்லலாம் என்று முயற்சிக்கின்றார்கள். யானை முக கடவுள் விநாயகப் பெருமான் அவரும் அருள் செய்து ஏவி விட்டவர்களை கொலை செய்து விட்டு சென்று விட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக திருநாவுக்கரசரை கொள்ள வேண்டும் என்ற பல வேலைகள் நடக்கிறது. இறுதியாக என்ன செய்தார்கள் தெரியுமா? கல்ல கட்டி கடலூர், திருப்பாதிரி, புலியூர் கடல்ல வீசினாங்க. சாமி மிதந்தார். கல்லை தெப்பமாக மிதக்கச் செய்தார் சிவபெருமான். அற்புதமாக பாடினார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதுலன் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவேன். பூவுனா தாமரை தான் பூ. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, பூனா தாமரை தான். ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், பால், தயிர், நெய், கோமயம், வெண்ணெய் இவற்றை எல்லாம் சேர்த்து பஞ்சகவ்யமாக சேர்ப்பார். இதுதான் ஆவிலிருந்து பெறப்படக்கூடிய அஞ்சு. அந்த பசுமாட்டுக்கு என்ன தெரியுமா பயன்? சிவபெருமானுக்கு பஞ்சகவ்யம் கொடுக்கிறது. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. கோயில்னா கோட்டம் இருக்கணும், மண்டபம் இருக்கணும், அர்த்த மண்டபம், நிறுத்த மண்டபம், மகா மண்டபம், இப்படி மண்டபம் இருக்கணும். கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. சரி சார், நாவினுக்கு என்ன சார் அடிப்படையினா நமச்சிவாய என்ற மந்திரம். கோவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் சொல்லுக்குள் வைத்து எண்ண முடியாத அளவுக்கு பெருமையுடைய சிவபெருமான், சோதி சொரூபமாக விளங்கக்கூடிய பெருமான், சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுரல் அந்த சிவபெருமானை இரு கரமும் பொருந்த தொழுதால் கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் நல்ல துணையா எனக்கு அந்த நமச்சிவாயனுடைய நாமம் இருக்கிறது என்று கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமன் பாடினார். கல்லு தெப்பமா மிதந்துச்சு. எதுக்கு நின்னவன் எல்லாம் பயந்து ஓடுனான். திருவருள் பெற்றவர், சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர். இவருக்கு அல்லவா நம்ம இவ்வளவு இடையூறு பண்ணோம்னு மன்னர் பயந்தான். உடனே என்ன முடிவு பண்ணா? அந்த பகுதி கரையேறி விட்ட நகர்னு பேரு. கரையேற்றி விட்டான் குப்பம் இன்னைக்கு திருப்பாதிரி புலியூர்ல இருக்கு. மன்னன் பயந்துட்டான். சமண சமயத்துல சார்ந்திருந்தாலும் அச்சப்பட்டு விரைவாக போறான். சமணர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறான். அங்க இருக்கிற கோயில் எல்லாம் சமணனுடைய சமன் பள்ளிகளை எல்லாம் இடிக்கிறான். இடிச்சுட்டு கோயில் கட்டுறான். குணம்பரேஸ்வரர்னு சிவபெருமானுக்கு பேர் வைக்கிறான். மகேந்திரவர்ம பல்லவென்ற தன் பெயரையும் மாற்றிக்கிறான். இப்படி சிவம்பெருக்கும் வானூரிலே பிறந்த திருநாவுக்கரசர் பெருமான் இளமையிலே பல இன்னல்களுக்கு ஆளாகி சிவபெருமானை பாட வேண்டும் என்பதற்காக இந்த சைவ சமயத்திலே வந்து ராஜாவை சைவ சமயனாக மாற்றிவிட்டு தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். எல்லாரும் 60 வயதுல ஓய்வாயிருவாங்க. ஆனா அப்பர் சுவாமிக்கு தொடங்குனது 60 வயதுலதான் அவருடைய தேவார பாடல்களை எல்லாம் அவர் பாடத் தொடங்கினார். திருநாவுக்கரசருடைய வரலாறு பெரிது.
500 600 பாட்டுகளுக்கு மேல சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுகின்றார். திருநாவுக்கரசரே 3600 தேவார பாடல்களுக்கு மேல பாடியிருக்கிறார். அவர் சைவ சமயத்துக்குள்ளே வந்துட்டார். இது சைவ சமயத்துல இருந்து சிவபெருமானை பாடுறார். இதுல குறிப்பிட்ட ஒரு 4-5 நிகழ்ச்சிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். ஏன்னா சுவாமியுடைய வரலாறு பெருசு. அதை அடிச்சுவடில் மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும். ஒவ்வொரு பதிகமா சொல்லி ஒவ்வொரு நாளும் சுவாமி என்னென்ன வழிபட்டார், எந்தெந்த ஸ்தலத்துல வழிபட்டாருன்னு நம்ம பிறகு ஒரு நாள் பார்க்கலாம். இப்ப திருநாவுக்கரசு சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு 5 தகவல்கள் அல்லது ஒரு 4 சிந்தனைகளை மட்டும் நம்ம மேற்கொள்ளலாம். சிவ வழிபாட்டுக்கு வந்துட்டார். திருவதிகை வீரட்டத்திலே சிவபெருமானை பாடிட்டார். கையில படைக்கலமாக ஒண்ணு எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் இப்ப நம்ம தோசை கரண்டின்னு சொல்றோம். அது உழவார பணி செய்யக்கூடிய படைக்கலம். அதனை கொண்டு திருக்கோயில் முழுவதும் வலம் வந்து சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பதிகளிலே, ஆலயங்களிலே குப்பைகள், செடிகள், புற்கள் இவற்றையெல்லாம் போடக்கூடாது. வீட்டுல இருந்து புளியோதரை வாங்கி போய் சாப்பிடுறது, கோயில்ல சாப்பிட்டுட்டு இலையை அங்கேயே போடுறது, கோயில்ல ஜூஸ் குடிச்சிட்டு கப்பை அங்கேயே போடுறது, கோயில்ல அசுத்தம் பண்றது, கோயில்ல எச்சில் துப்புறது முதலிய செயல்பாடுகள் எல்லாம் செய்பவர்கள் அடுத்த பிறவிகளே 4 காலும் ஒரு வாளோடும் வௌவாலாகவும் மற்றும் வேற என்ன பெருச்சாளியாகவும் பிறப்பார்கள். சாஸ்திரங்கள் சொல்லுது. திருக்கோயில் ஆலயம் ஆன்மா லகிக்கக்கூடிய இடம். அங்கே போய் அசுத்தம் செய்பவர்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த பெருச்சாளி, வௌவால், 4 கால் ஒரு வால் அதோட தான் பிறப்பார்கள். ஆக அந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய அன்பர்கள் யாரும் செய்யக்கூடாது. உங்களை கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணலாம் சொல்லல. கோயில்ல நம்மால ஒரு அசுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இதனை உறுதியாக கொண்டு திருநாவுக்கரசர் சிவம் பெருக்கும் சீலர் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று திருப்பணி செய்கிறார். எல்லா விதமான புல் பூண்டு புதர்கள் நிறைந்த கோயில்கள் இவற்றையெல்லாம் சீர் செய்து சுத்தம் செய்து அந்த ஊர் இறைவன் மீது பாடல் பல பாடி அந்த ஊர் பெருமக்களை எல்லாம் இறை வழிபாட்டிற்கு வித்திடுகின்றார். இத்தகைய நிலையிலே திரு பெண்ணாகடத்திலே திரு தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய திரு பெண்ணாகடத்திலே இந்த திருநாவுக்கரசு பெருமான் எழுந்தருளி இருக்கும் பொழுது நள்ளிரவில் சிவபெருமானை எதிர்த்தோன்றி அவருடைய தோள்களிலே நந்தி பெருமானுடைய இலச்சினையையும் சூலத்தினுடைய இலச்சினையும் பதித்தார். அருணகிரிநாதருக்கு எப்படி முருகப்பெருமான் வேல், மயில், சேவல் முதலிய சின்னங்களை எல்லாம் உடலில் பொறித்தாரோ அதே போல திரு பெண்ணாகடத்திலே திரு தூங்கானை மாடம் என்று சொல்லக்கூடிய திருப்பெண்ணாகடத்திலே திருநாவுக்கரசருக்கு நந்தி பெருமானினுடைய பொறியையும் சூலப்படையினுடைய பொறியையும் சிவபெருமான் இட்டருளினார். தொடர்ந்து சைவ சமயத்திலே பல பாடல்களை பாடி ஒவ்வொரு பதியாக இந்த திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது திருமறை காட்டிலே ஞானசம்பந்த பிள்ளையாரும் இந்த திருஞான சம்பந்தரும் சந்திக்கின்றார்கள். 3 சந்திப்பு. திருவேலி மலையிலே ஒரு சந்திப்பு, திருமறை காட்டிலே ஒரு சந்திப்பு, துருத்தியிலே ஒரு சந்திப்பு. இவ்வாறாக ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசும் 3 முறை சந்தித்திருக்கிறார். இந்த திருமறை காட்டுல சந்திப்பு. திருநாவுக்கரசர் 70-80 வயதுக்கு மேல சுவாமிக்கு. திருஞான சம்பந்தருக்கு ஒரு 14 வயசு இருக்கும். 14 வயது. அப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு கோயிலினுடைய கொல்லைப்புறமாக சென்று வழிபாடு பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இறைவனை நேராகத்தானே சென்று வழிபட வேண்டும், எதற்காக குறுக்கு செல்கிறீர்கள் என்று கேட்க, சுவாமி முன்பொரு சமயம் வேதங்கள் எல்லாம் பூஜை செய்து இங்கே இருக்கக்கூடிய திருமறை காடல் என்ற சிவபெருமானை வழிபாடு செய்தது. பின்னர் அவை பூட்டி கொண்டன, திறக்க முடியவில்லை. பலவந்தமாக பிடித்து எங்களாலும் இழுக்க முடியவில்லை. அதனாலே பின்வழியிலே சென்று நாங்கள் இறைவனை தொழுகின்றோம்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு ஒரே கவலை, சுவாமியை நேர்வழியில சென்றுதானே பார்க்கணும். அதனால ஒரு சுவாமி இடத்திலே சொல்லுகிறார், சுவாமி கதவை திறக்க வேண்டும். திருநாவுக்கரசர் உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். பன்னி நேர் மொழியால்
உமை பங்கரோ என்று பதிகம் தொடங்கி தொடர்ந்து பாடுறார். 11 பாடல் பாடினார். 12வது பாடல்ல தான் சிவபெருமான் கதவை திறக்கிறார். கதவு திறக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் பெருமானை சென்று வழிபாடு பண்ணுகிறார்கள். மறுபடியும் வராங்க. இப்ப கதவை அடைக்கணும். ஏன் திறந்த கதவு திறந்தபடிக்கு இருக்கக்கூடாதா? மறுபடியும் அடைக்காம போயிடக்கூடாது. அப்படினால கதவை அடைக்கிறதுக்கு ஞானசம்பந்தர் பாடுறார். சதுரம் அறைத்தான் என்ற பாடல் பாடும் பொழுது கதவை அடைத்து விடுகிறார் சிவபெருமான். அப்ப அப்பர் சுவாமிக்கு சிறிது வருத்தம். நான் 12 பாடல் பாடி கதவு திறக்காத 11 பாடல் பாடி 12வது பாடல்ல கதவை திறந்த சுவாமி ஞானசம்பந்த பிள்ளையார் ஒரு திருப்பாடல் பாடணுன்னையே கதவை அடைச்சிட்டாரே, ஆக நான் குற்றமுடையவன் என்று திருநாவுக்கரசர் நினைக்கிறார். ஞானசம்பந்தர்கிட்டையும் சொல்றார். அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்றார், அப்பரே என்னுடைய பாடலை இறைவன் விரும்பவில்லை, அதனாலே ஒரே பாடல்ல கதவை அடைத்து விட்டான். உங்களுடைய பாடலை 11 பாடலையும் இறைவன் விரும்பினான், அதனாலே சற்று தாமதமாகியது. ஆகையால் எம்மிலும் உயர்ந்தவர் நீங்களே என்று திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அளவலாவி மகிழ்ந்து அந்த திருமறை காட்டிலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த சமயம் மதுரையிலே இருந்து மங்கையர்க்கரசியார் மூலமாக ஓலை போகிறது. அது பின்னால ஞானசம்பந்தருடைய வரலாறு வரும்போது பார்க்கலாம். இப்படி ஒரு சந்திப்பை சந்தித்தார். பின்னர் திருநாவுக்கரசர் திருவிழிமலை வீலிநாதர்னு பேரு. அற்புதமான திருத்தலம். திருமணம் தள்ளி போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அன்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை சென்று தரிசித்தால் திருமணம் நடக்கும். எங்களுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆட்சிக்குட்பட்டு அந்த திருத்தலம் விளங்குகின்றது. ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருவிழிமலை. அங்க போகிறார். பஞ்சம், சரியான பஞ்சம். மக்களுக்கு என்ன சாப்பாடு போடணும். அதனால அன்னதான சத்திரங்கள் 2 கட்டுறாங்க. திருஞான சம்பந்தர் மடம், திருநாவுக்கரசர் மடம். 2 மடத்திலையும் சிவபெருமானிடத்திலே நாள்தோறும் படிக்காசு பெற்று, அந்த திருவிழிமலை கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாசல்லையும் ஒவ்வொரு தூண் மாதிரி எழுப்பி அதன் உயரத்துல சிவபெருமான் படிக்காசு வைத்தார். அது படிக்காசு வைத்த தூண்னே அங்க சொல்லியிருப்பாங்க. போன அன்பர்களுக்கு தெரியும். சில வேண்ட அன்பர்கள் போய் பாருங்க. நல்ல தலம். திருவிழிமலைன்னு பேரு. அந்த திருவிழிமலையில திருநாவுக்கரசு பெருமான் நிறைய அன்பர்களுக்கு சாப்பாடு போட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு தலங்களுக்கா போய் அவர் பாடும் பொழுது திங்களூர் என்ற ஒரு ஊருக்கு போறார். திங்களூர். அந்த திங்களூரிலே ஒரு அன்பர் இருக்கிறார். அவருக்கு அப்பூதி அடிகள்னு பேர். அப்பூதி அடிகள். அந்த அப்பூதி அடிகள் இந்த திருநாவுக்கரசு பெருமானை கண்ணால் கூட கண்டதில்லை. அவருடைய புகழை கேட்டிருக்கிறார். அவருடைய பெருமையை கேட்டிருக்கிறார். திருநாவுக்கரசர் நடுநாடு, அப்பூதி அடிகள் சோழ நாடு. அந்த சோழ நாட்டிலே திங்களூர் பதியிலே மிக செல்வ செழிப்போடு இந்த அப்பூதி அடிகள் வாழ்ந்து வருகிறார். திருநாவுக்கரசருடைய பெயரை கேட்டிருக்கிறார். திருநாவுக்கரசருடைய சிறப்புகளை அறிந்திருக்கிறார். ஆனால் திருநாவுக்கரசர் யார் என்று அவருக்கு தெரியாது, பார்த்ததில்லை. ஆனா திருநாவுக்கரசர் சுவாமி மேல அவருக்கு அளவுணாத பக்தி. நீற்றறையில் இட்டும் உயிர் மீண்டவர். கல்லை கட்டி கடலில் வீசிய பொழுதும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று இருந்த பெருமைக்குரியவர் என்று எண்ணி அவர் ஒரு வேலை பார்த்தார். தன்னுடைய இல்லத்திற்கு திருநாவுக்கரசர் இல்லம் என்று பெயர் வைத்தார். தனக்கு புதல்வராக அவதரித்த 2 குழந்தைகளுக்கும் 1ஆம் திருநாவுக்கரசு, 2ஆம் திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார். நம்மளாம் சொல்லுவோம் 1ஆம் சார்லஸ், 2ஆம் சார்லஸ். அதான் கிடையாது. முன்பாகவே திருநாவுக்கரசருடைய பெயரை அப்பூதி அடிகள் திங்களூரிலே வைத்து விடுங்க. இதோட என்ன சிறப்பு தெரியுமா? அவர் திங்களூரிலே மாபெரும் செல்வந்தர். அதனால என்ன பண்ணார்? தர்ம காரியங்களை செய்தார். பணம் இருந்தா தர்ம காரியங்களை செய்யணும். வீட்டிலேயே பூட்டி வச்சிடக்கூடாது. பூட்டி வச்சால் எந்த விதமான பயனும் இல்லை. நம்ம கொண்டு போகும்போது அந்த பணத்தை கொண்டு போறோமா? இல்ல. ஒரு அம்மா பொள்ளாச்சி பக்கத்துலயோ எங்கோ நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கு. ரொம்ப செல்வந்தரான அம்மா. தன்னுடைய குழந்தைங்கள்ட்ட சொல்லுது, இந்த மாதிரி இதுல 50 லட்சம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. நான் இறந்த போது இந்த பணத்தை நீங்க என்னோட போட்டு எரிச்சிடணும். எனக்கு செலவுக்கு வேணும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பணத்து மேல ஒரு வெறி. மயனும் மருமகளும் பிளான் பண்ணாங்க. நம்ம அம்மா அப்படி சொல்லிருச்சே, நம்ம அம்மாவுடைய ஆசை நிறைவேற்றணுமே அப்படின்னு அவரு பணத்தை போடலாமேன்னு தயாராயிட்டார். அந்த அம்மாவை சொன்னபடி இறந்துட்டா 50 லட்சம் பணம் இருக்கு. மருமக யோசனை பண்ணா,
50 லட்சத்தை நம்ம எதுக்கு போடணும், செக்கா எழுதி போட்டுருவோம் அப்படின்னு 50 லட்சம் உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறுங்கன்னு 50 லட்சத்தையும் செக்கா எழுதி எரியிற தீயில போட்டான். போய் எங்க போய் நீ அதை மாத்துவேன் போ. அப்படி பணம் மேல பலருக்கு நாட்டம் இருக்கும். பலர் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. பலர் நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எதுவும் நிலையானதல்ல. பாரதத்திலே கீதையிலே கண்ணன் சொல்லுவது போல, இன்று உன்னுடையது, அது நாளை மற்றோருடையது. இன்னைக்கு நீ கட்டின வீடு பார்த்து பார்த்து 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு செலவு பண்ணி நீ வீடு கட்டியிருப்ப. நாளைக்கு அந்த வீட்டுல உன்னுடைய மகன் இருப்பான். நீ எங்க இருப்ப? அந்த வீட்டு செவத்துல ஒரு போட்டோவா இருப்ப. நாளை கழிச்சு உன் பேரன் இருப்பான். அந்த போட்டோவை தூக்கி ஸ்டோர் ரூம்ல வைப்பான். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு யார் இருப்பா? உன் பேரனோட பையன் இருப்பான். உன் போட்டோ இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஆக இருக்கின்ற வரை தர்ம காரியங்கள் பல செய்து நம்மால் இயன்ற அளவிற்கு அடியார்களுக்கு அன்னதானம் முதலியவற்றை எல்லாம் செய்து இந்த பொய்யான உலகத்திலே, இந்த மாயையால் ஆன உலகத்திலே இருந்து சிவபெருமானுடைய திருவடி சேருவதற்காக சிவபுண்ணியங்களை செய்து அதன் மூலமாக முத்திதனை வேண்டி திருவடி பெற அனைவரும் ஆயத்தமாகுங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி எல்லா விதமான செயல்களுக்கும் இவர் திருநாவுக்கரசர் பேரை பயன்படுத்துறார். பெரிய செல்வந்தர். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் சோலை, திருநாவுக்கரசர் தேவார பாடசாலை, திருநாவுக்கரசர் சைவ சித்தாந்த பாடசாலை, திருநாவுக்கரசர் உணவகம், திருநாவுக்கரசர் அன்னதான கூடம். இப்படி திருநாவுக்கரசர் பேரிலே சகலமும் வைத்துட்டார். நம்ம இப்ப சொல்ல நான் அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கேன், நான் இவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கேன். ரசிகர் மன்றம் முத வச்சவரை அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசருக்காக வைத்தார். பாருங்க எவ்வளவு இதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு ரசிகர் மன்றமா வெளிப்பட்டு இருக்கு. கட்டோட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்றதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடுதான். அங்கேயே நடந்தது. அந்த திங்களூருக்கு இந்த திருநாவுக்கரசர் போறார். நல்லா கவனிக்கணும், அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை. அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்டிருக்கார். பெருமைகளுடைய வெளிப்பாடாக இவ்வளவு செயல்பாடுகளையும் ஒரே ஒருத்தர் அந்த திங்களூரிலே செய்கிறார். இந்த திருநாவுக்கரசர் ஊருக்குள்ள போறார். போகும் பொழுதே சிவம்பெருக்கும் தவசீல திருநாவுக்கரசர் திருச்சாலைன்னு எழுதியிருக்கு. அந்த ரோட்டோரமா போறார். ரொம்ப தாகமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பந்தல் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் வரவழைச்சு, சுவாமி வாங்க சுவாமி, இந்த குடியில எழுந்தருளுங்க, தாகசாந்தி பண்ணுங்கன்னு திருநாவுக்கரசருக்கு தண்ணீர் கொடுக்குறாரு. பார்க்கிறார், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு இருக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஏய், என் பேர்ல யாரையா இங்க பந்தல் போட்டது, தண்ணீர் பந்தல்? யாரையா எனக்கு ரசிகனா இருப்பதுன்னு நானே கேட்பேன். ஆனா சுவாமி சொல்றாரு, இப்பந்தல் இப்பெயரிட்டவர் யார் அப்பனேன்னு கேட்கிறார். எப்பா, இந்த பந்தலுக்கு இந்த பேர் வச்சது யாருப்பா அப்படின்னா, அந்த பந்தல்ல உள்ள அடியார்களிடத்திலே கேட்க, ஐயா, இந்த ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒரு புண்ணியவான் இருக்கார். அவருக்கு சுவாமியே திருநாவுக்கரசு தான், எல்லாமே திருநாவுக்கரசு தான். அந்த திருநாவுக்கரசர் பேர்ல பல அறச்செயல்கள், பல தர்ம காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறாரு. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி அவர் உடனே பார்க்கணுமேனு சொல்லி அவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே எதிர்கொண்டு அழைக்கிறார் அப்பூதி அடிகள். தெரியாது திருநாவுக்கரசர் தான் வந்திருக்காருன்னு. யாரோ ஒரு பெரியவர் சிவனடியார் வந்திருக்கிறார், சுவாமியை வரவழைச்ச. அப்பா, நீ தான் அப்பூதி அடிகளா? நான் தான் சுவாமி சிறியன் தான் அப்பூதி அடிகள். இந்த ஊர்ல இந்த திருநாவுக்கரசன்றவன் பேர்ல நிறைய அறச்செயல்கள்லாம் செய்யறியே, அது நீ தானா அப்பான்னு கேட்க வேண்டும். சுவாமி, வயதுல பெரியவராக இருக்கிறீர்கள், திருநீறு பூசி இருக்கிறீர்கள், திருநாவுக்கரசரை ஒருமையில் பேசுவது சரிதானா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சாமி வேண்டுகிறார். அப்பனே, அந்த திருநாவுக்கரசர் யார், அவர் என்ன செய்தார் என்று கேட்கும் பொழுது அந்த திருநாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றார். கல்லை கட்டி கடலில் வீசிய போதிலும், கழுத்தளவு புதையுண்டு யானையை விட்டு இடறச் செய்த போதிலும், விஷத்தை கொடுத்த போதிலும், நீற்றறையில் இட்ட போதிலும், சிவபெருமானுடைய திருவுருள் பெற்று பல அருள் செயல்களை நிகழ்த்தியவர் என்று சொல்றார். சூளையை நீங்க பெற்ற பெருமகனார் இந்த திருநாவுக்கரசர்னு சொல்றோம். அப்போது அடிகளே, நீங்கள் இதுகாரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானால் சூளை ஏற்பட்டு பின்பு நீங்கிய சிறியவன் திருநாவுக்கரசு அடியேன்னு சொல்ற. அப்படியே கீழே விழுந்துடுற திருநாவுக்கரசுடைய திருப்பாதத்துல. அத மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் பிள்ளை தமிழ்ல உத்தப்பருவத்துல எப்படி அப்பர் சுவாமியும் திருநாவுக்கரசு சுவாமியும் அப்பூதி அடிகளும் ஒன்றாக இருந்தார்கள்னு சொல்லும் பொழுது நல்ல
விளைஞ்ச வயல்ல நெல்மணிகள் முற்றிய நிலையில வளைந்து கொடுக்கும். அப்படி 2 நெல்மணிகள் வளைந்து பின்னி வரப்புல கிடக்கும். அது போல இருந்தார்களாம் மகாவித்துவான் சொல்ற. அப்படி 2 பேரும் பணிந்து ஒருவரும் மாறி மாறி வணங்கி கொண்டு, சுவாமி வராத சுவாமி வந்திருக்கார், திருநாவுக்கரசு சுவாமி வந்திருக்கார். ஊர் முழுவதும் அன்னதானம். திருநாவுக்கரசு சுவாமி சாப்பிட்டுத்தான் போகணும், என்னுடைய வீட்டுல திருவாமுது பண்ணணும், அதுக்கான பணிகள் எல்லாம் தயாரிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம், அவருடைய மனைவி, மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆக துன்பம்னு ஒண்ணு இருந்தா, இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு ஒண்ணு இருக்கும், துன்பம்னு ஒண்ணு இருந்தா இன்பம்னு ஒண்ணு இருக்கும். ஆக இவர்கள் இன்பமாக இருக்கிறார்கள். துன்பம் வந்தது. எப்படி வந்தது? அந்த அப்பூதி அடிகளாருடைய மனைவி அப்பர் சுவாமிக்கு, திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவமுது செய்திட்டார்கள். வாழை இலை வேண்டும், வாழை இலையில தான் பரிமாறணும். அதுலயும் குருத்துல இருக்கக்கூடிய இலையத்தான் அறுக்கணும். பழுத்த இலையில காக்கா முதலிய பறவைகள் எல்லாம் எச்சமிட்டு இருக்கும். அதுல அடியாருக்கு சாப்பாடு வைக்க கூடாது. அதனால மகனே, மூத்த திருநாவுக்கரசு சென்று சுவாமிக்கு வாழை இலை அறுத்து வாப்பான்னு அனுப்பு. 2 பசங்க. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நம்ம பையன் இன்னைக்கு என்ன சொல்றான், தம்பி இருக்கான்ல அவனை போய் சொல்லுங்க, தங்கச்சி இருக்கான்ல அவளை போய் சொல்லுங்க, என்னையவே ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய குழந்தைகள் 99.9% உண்டு. எந்த குழந்தை சொன்னோன்னா வேலை பார்க்குது, நான் போக மாட்டேன், கமிஷன் கேக்குதுங்க, பணம் கேக்குதுங்க, அப்படியெல்லாம் இன்றைய காலத்துல குழந்தைங்க இருக்குங்க. ஆனா அந்த மூத்த திருநாவுக்கரசு எப்படி இருந்தான்னு தெரியுமா? சேகரா சுவாமி சொல்றார், நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன். நல்ல அம்மா அப்பாவா அவங்க அம்மா அப்பா. இப்ப நம்ம அம்மா அப்பாலாம் கெட்ட அம்மா அப்பாவா? கெட்ட அம்மா அப்பா தான். தாயார் தந்தையார் சொன்ன வேலையை மறுத்தால் அந்த குழந்தை கெட்ட குழந்தை. தாயார் தந்தையார் சொல்லுக்கு கட்டுப்படாமல் நடந்தால் அந்த குழந்தை கெட்ட குழந்தை. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன் என்று விரைந்து ஒல்லையில் பை, கொல்லைனா கொல்லைன்னு அர்த்தம், அவங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொல்லையில் விரைந்து அப்பர் பெருமானுக்கு வாழை இலை அறுக்கும் பொழுது அங்கையில் அரவு ஒன்று தீண்டிற்று. வாழை இலையில இருக்கக்கூடிய நாகம் அந்த சிறுவனை, மூத்த திருநாவுக்கரசை கொத்தி விட்டது. நம்ம குழந்தையா இருந்தா என்ன செய்யும்? போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க, நம்ம குழந்தையே போகுது, போய் வாழை இலை அறுக்குது, பாம்பு கொத்திருச்சு, தூக்கி இலைய தூக்கி எரிஞ்சிட்டு எங்கிட்டாவது ஓடிடும். ஆனா அந்த குழந்தை, அப்பூதி அடிகளுடைய மூத்த மகன், மூத்த திருநாவுக்கரசு என்ன செஞ்சான்னு தெரியுமா? வாழை இலைய விறுவிறுன்னு, அம்மா இந்தாங்க, சுவாமிக்கு திருவமுது பண்ணணும், வேலையை பாருங்க, எனக்கு பாம்பு கொத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் தன்னுடைய உயிரை மாய்த்து விடுகின்றான், இறந்து விட்டான். ஆனா வீட்டுக்கு வராத சுவாமி வந்திருக்காரு, திருநாவுக்கரசு சுவாமி வந்திருக்காரு. அவருக்காகத்தான் நம்முடைய ஜென்மமே. இந்த தொண்டு பூரா நம்ம செய்யறது அவருக்காகத்தான், அவருடைய பேரினாலதான். அவருக்கு அவரிடத்துல இருந்து அருள் நம்ம பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தொண்டு செய்யறோம். வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்ல, மகனுக்கு பேரு திருநாவுக்கரசு, பெண் பிள்ளை இல்ல இருந்தாலும் திருநாவுக்கரசின்னு வச்சிருப்பார். மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசி. இப்படி திருநாவுக்கரசு மேல இவ்வளவு பற்றுள்ள குடும்பம், அந்த குடும்பத்திலே திருவமுது செய்ய வேண்டும் என்பதற்காக திருநாவுக்கரசு பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அந்த நிலையிலே அந்த குடும்பத்திலே இப்படி ஒரு சோதனை வந்தது. அழுதா சுவாமி சாப்பிட மாட்டார், குழந்தை இறந்தது தெரிஞ்சா சுவாமி சாப்பிட மாட்டார். என்னமா செய்யறது அப்படின்னு கணவன் கேட்கிறார். அந்த அம்மா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயை எடுத்து குழந்தைய அதுல சுத்தி ஓரம் போட்டா, கண்ணை தொடச்சா, இலைய விரிச்சா, அப்புறம் சுவாமிக்கு சாப்பாடு தயாராகுது. சுவாமி உட்கார்ந்துட்டார். அப்பூதி அடிகளே, உங்களுக்கு குழந்தை ஒருவன் இருந்தானே, மூத்த திருநாவுக்கரசு என்று, அவனை அழையுங்கள், இளைய குழந்தையும் அழையுங்கள், அவர்களுக்கு விபூதி வைத்து விட்டு நாம் திருவமுது செய்வோம், அவர்களையும் அருகிலே அமர்த்தி உணவளியுங்கள் என்று திருநாவுக்கரசர் கேட்கிறார். குழந்தைதான் இறந்து போயிட்டானே. இவங்க அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க, சுவாமிக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம பார்க்கிறார். என்ன ஆயிற்று, ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கிறார். ஒன்னும் பதில் சொல்லல. மெய் விரித்து உரைக்க அப்படின்ற வார்த்தைய இங்க பயன்படுத்துகின்றார். மெய்னா உண்மைன்னு பொருள்.
மெய்யினா உடம்புன்னு பொருள். உடம்பை விரித்து காட்டுன்னு ஒரு அர்த்தம், உண்மையை சொல்லுன்னு ஒரு அர்த்தம். இவங்க சுவாமி இந்த போல உங்களுக்கு திருவமுதை செய்வதற்காக என் பையன் இலைய இருக்க போனா பாம்பு தீண்டி இறந்து விட்டான். என்னம்மா செஞ்சீங்க? அப்பூதி அடிகளே, உங்களுடைய செய்கைதான் எத்தகையது! இறந்த குழந்தையை வீட்டுக்குள் வைத்து விட்டா எனக்கு நீங்கள் திருவமுது செய்ய வேண்டும்னு அப்பூர் சாமி துடிக்கிறார். என்ன செய்வது? அந்த குழந்தையை காட்டுங்கள் என்று வாயில இருந்து விரித்து குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கு போறார். போய் பெருமானிடத்துல வேண்டுகின்றார். கைலாயநாதர் பெரியநாயகின்னு பேரு திங்களூரில் சென்று சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இந்த குழந்தையினுடைய உயிரை மீட்டு தர வேண்டும் என்பதற்காக ஒரு பதிகம் பாடுகிறார். எல்லா பதிகமும் சிவபெருமானிடத்திலே பாடியனமையாலும் இந்த பதிகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. விடம் தீர்த்த பதிகம். அப்பூதி அடிகளாருடைய மைந்தன் மூத்த திருநாவுக்கரசின் விஷத்தை நீக்கியது இந்த பதிகம். சிவபெருமானுக்கு முன்பாக நின்று என்னை அடிப்படையாக கொண்டு என்ன அலங்காரமாக இந்த பதிகத்தை பாடுகிறார். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் எய்வனதாமே, அவர் ஊர்வது தாமே. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய கைலாய மலை ஒன்று, அவர் தன்னுடைய சடாபாரத்திலே சூடி இருக்கக்கூடிய மதியும் ஒன்று, அவர் கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய பிரம்ம கபாலமும் ஒன்று, அவர் வரக்கூடிய விடை வாகனமும் ஒன்று. இப்படி ஒன்றுக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பை சொன்னார். இரண்டு கொலாம் இமையோர் தொழுபாதம், இரண்டு கொலாம் இளங்கும் குலை பெண் ஆண், இரண்டு கொலாம் உருவம் சிறு மான்மழு, இரண்டு கொலாம் அவர் எய்தினதாமே. இரண்டுக்கு சிவபெருமானுக்கு உரிய தொடர்பு. சிவபெருமானுடைய திருப்பாதங்கள் ரெண்டு. அவன் ஆண் பெண்ணாக அர்த்தநாரியாக இருக்கிறான். குலையும் அணிந்திருக்கிறான், தோடும் அணிந்திருக்கிறான். அவன் ஒரு புறத்திலே ஆணாகவும் மறுபுறத்திலே பெண்ணாகவும் இருக்கிறான். இரண்டு குலாம் உருவம் சிறு மான்மழு, ஒரு கையில சிறிய மானையும் வச்சிருக்கான், மழுவையும் வைத்திருக்கான். இரண்டு குலாம் அவர் எய்தினதாமை, சிவபெருமான் இரண்டு அம்புகளை எய்தருளினான்னு சொல்றான். அடுத்து மூன்று, அடுத்து நான்கு, அடுத்து ஐந்து, அடுத்து ஆறு. ஆறு குலாம் அவர் அங்கம் படைத்தன. ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அதோ என்று ஆறு முகம். சிவபெருமானுடைய ஆறாவது முகத்திற்கு அதோ முகம்னு பேரு. அங்கமாக ஆறை படைத்தான். ஆறு குலாம் அவர் தம்மகன் ஆறுமுகம். சிவபெருமானுடைய மகனார் யாரு? முருகப்பெருமான். தம்மகன் ஆறுமுகம். ஆறு குலாம் அவர் தார்மிசை வண்டின் கால். பூ மேல அமரக்கூடிய மகரந்தத்துல இருக்கக்கூடிய வண்டுக்கு ஆறு கால். ஆறு குலாம் சுவை ஆக்கினதாமே. ஆறு வகை சுவையை சிவபெருமான் ஆக்கினார்னு படித்தார். ஏழு குலாம், எட்டு குலாம், ஒன்பது குலாம், பத்து குலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், பத்து குலாம் எகிரி நெறிந்து உக்கன, பத்து குலாம் அவர் காயப்பட்டான் கலை, பத்து குலாம் அடியார் செய்கைதானே என்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த எண்ணை சொல்லி இந்த எண்ணுக்கு சிவபெருமானுக்கு உரிய பெருமைகளை எல்லாம் சொல்லி பாடுகின்றார். அந்த சிறுவனை தீண்டிய அதே நாகம் வந்து மீண்டும் அந்த விஷத்தை எடுத்து சென்றது. இந்த நிகழ்வை கண்டு அனைவரும் அதிசயித்தனர். திருநாவுக்கரசர் வாழ்க, திருநாவுக்கரசர் நெறி ஓங்குக, சிவபெருமான் பேரருள், சிவபெருமான் கடாட்சம் என்ற முழக்கம் அங்கே திங்களூர் முழுவதும் நடைபெற்று அனைவருக்கும் அருள் செய்த அப்பர் சுவாமிகள் மீண்டும் இந்த திங்களூரிலே இருக்கக்கூடிய அப்பூதி அடிகளார் வீட்டுக்கு சென்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு திருவமுது செய்து அங்கே இருந்து புறப்படுகிறார். வயது ஆயிருச்சு, நிறைய தலங்கள் பாடித்தார். நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. 312 பதிகம் பாடியிருக்கார். அவ்வளவும் விளக்கணும்னா ஒரு ஆண்டு ஆகும். அப்பர் சுவாமி வரலாறு பேச பல இடங்களுக்கு போறார். எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான பாடுறார். 125 தலம் அப்பர் சுவாமி போய் பாடிய தலம். 125 திருத்தலங்களிலே திருநாவுக்கரசருடைய தேவாரம் பெற்று இருக்கிறது. கைலாயமலைக்கு போய் சிவபெருமான பார்க்கணுன்ற பேராசை வந்தது. எப்ப? 81 வயது. சரி, போயிடலாம், சிவபெருமான பார்த்துடலான்னு நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார். காலத்துக்கு போயிட்டார். திருவாரூர் பிறக்கமுத்தி, காசி இறக்கமுத்தி, திருவண்ணாமலை நினைக்கமுத்தி, திருமறைக்காடு தீர்த்தமாட முத்தி, காலத்தி பிரவேசிக்க முத்தி, அவினாசி சொன்னா முத்தி, மதுரை கேட்டா முத்தி. இப்படி
காளகஸ்தி பிரவேசிக்க முக்தி, நடராஜாவை தரிசித்தா முக்தி. அப்ப காலத்துக்கு போறார், பயணம் பண்றார், சிவபெருமான பாக்குறார், பாடுறார். சிவபெருமான் எங்க சார் இருக்கார்? என்னுடைய கண்ணுக்குள்ள இருக்கான் சார். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கில் உள்ளான், வாயார தொன்ற தன்னடியே பாடு மினத்தகத்தான், ஏழண்டத்துக்கு அப்பாலான் இப்பாலான் புனத்தகத்தான், செம்பன் ஜோதி நறுங்கொன்றை போதின் உள்ளான், கனத்தகத்தான் கைலாய துப்பியில் உள்ளான், காலத்தியானவன் என் கண்ணுளானே. சார் சிவபெருமான் என் கண்ணுக்குள்ள இருக்கார் அப்படின்னு காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தினாதரை கண்டார் காதலிக்கும் காலத்தின்றார். பார்க்கிறவங்க காதலிப்பாங்களாம் திருக்காலத்திய. ஞான பிரசுனாம்பிகை, ஞான பூங்கோதைன்னு அம்பிகைக்கு பெயர். அற்புதமான பதி. கண்ணப்ப நாயனார் பேறு பெற்ற பதி. சிவபெருமானுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த பதி. முருகன் அடியார்களில் கண்ணப்ப நாயனார் பிறப்பதற்கு காரணமாக முருகனை வழிபாடு செய்த சேய்த்தொண்டர் நாகனார் பிறந்த பகுதி. நாகனார் வேலன் வெறியாடல் செய்த பகுதி. நாகனார் முருகப்பெருமானை வழிபாடு செய்த பகுதி கண்டார் காதலிக்கும் திருக்காலத்தி. அந்த திருக்காலத்தி பெருமானை போற்றி பணிந்து மத்தியார்ச்சுனம் முதலிய பதிகளை எல்லாம் பணிந்து போயிட்டார். மானசரோவர் போயிட்டார். ரிஷிகேஷ் பகுதிக்கு திருநாவுக்கரசு பெருமான் போயிட்டார். கைலாயத்துல சிவபெருமான பார்க்கணும். 81 வயது, பசி, மயக்கம், கண்ணு தெரியல, பார்வை சரியில்லை, பார்வையோடு போறார். மானசரோவருக்கு போயிட்டார். அங்க நம்ம திருநாவுக்கரசு ரொம்ப பாவம் அப்படின்னு சிவபெருமான் வந்துட்டார். அவருக்கு திருவமுதோட கட்டமுதோட சிவபெருமான் வந்து அமுது கொடுத்து, இதை சாப்பிடுங்க, எங்க வரீங்க, எங்க போகணும் நீங்க? இல்ல நான் கைலாயத்துல போய் அப்பன்னு சிவபெருமானை காண வேண்டும்னு சொல்லிட்டார். ஐயா வயசானவரே, நீங்க போக முடியாதுங்க ஐயா, சிவபெருமான் கைலாயம் இங்க இருந்து ரொம்ப தூரம் ஐயா, நீங்க வீட்டுக்கு போங்கய்யா அப்படின்னு சொல்றார். சிவபெருமானே சொல்றார் அடியாராக வந்து, வேதியராக வந்து, இல்ல இல்லை ஐயா, நான் கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை பார்த்தே ஆக வேண்டும். நீ கைலாயத்துல சுவாமி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஆமையா, இந்த மானசரோவர்ல மூழ்குங்க, உங்களுக்கு கைலாய காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சரி, பெரியவர் நம்மளை நீராட சொல்றார் அப்படின்னு அந்த மானசரோவர்ல மூழ்கிறார். மீண்டு அவர் எந்திரிக்கும் பொழுது திருவையாறுல வந்து எந்திரிக்கிறார். ஆடி மாதம் அமாவாசை நட்சத்திரம். எழுந்த சமயத்திலே சிவபெருமான் அற்புதமாக காட்சி தருகிறார். பார்த்தார், அதிசயித்தார். இவ்வளவு தூரம் நம்ம நடந்து போய் மானசரோவர்ல மூழ்கி இங்க வந்து எழுந்திருக்கிறோமே. திருவையாறு ஆனிடை 5 வைத்து ஆட்டுவாருக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே. இந்த பசுவினுடைய பஞ்சகவியத்தை எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கின்றானோ அவனுக்கு அருள் வைப்பான் திருவையாறுல இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்படி திருவையாறிலே அறம்பளர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தினி சமேத ஐயாரப்பர் வெட்டாறு வடவாறு வெண்ணாறு காவேரி குடமுருட்டின்னு 5 6 சேர்வதனால அந்த ஊருக்கு ஐயாறுன்னு பேர். 1000 பொன் அளப்பன் போலும் ஐயன் ஐயாரனாரே. திருவாரூரையும் திருவையாரையும் சேர்த்து தாண்டகம். அப்படி அற்புதமான பல பாடல்களை எல்லாம் பாடி திருவையாறுல பார்க்கிறார். பெருமானுடைய பெருங்கருணை அரியல்லால் தேவையில்லை ஐயன் ஐயாரனாரே. மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய புருஷ சக்தி. அங்கே மகாவிஷ்ணு தான் தேவியாக இருக்கிறாள் என்ற மேன்மையான சித்தாந்த நுட்ப குறிப்பை எல்லாம் அங்கே அப்பர் பெருமான் விளக்கி அன்னைக்கு கைலாய காட்சியை பார்த்த மாத்திரத்திலே ஒரு அற்புத பதிகம் பாடுகிறார். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளுடன் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன்னு பாடினார். மாதர் பிறை கன்னியான் மலையான் மகள் சிவபெருமான் பார்வதி மலையான் மகளோடும் பாடி போதுனா மலரினுடைய பருவம், முதல் பருவம், மொட்டாக இருக்கிற மலர், மொட்டு மலர். போது போதுடன் நீர் சுமந்து ஏத்தி பூவும் நீரும் கொண்டு சிவபெருமானுடைய காட்சியை பார்ப்பதற்காக போறாங்க. யாரு? திருவையாறு மக்கள். கைலாய காட்சி யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. இவருக்குத்தான் கைலாய காட்சி. ஆனா அவர் என்ன பண்றார்? திருவையாறுல இருக்கிற மக்கள் சிவபெருமானை பார்க்கறதுக்காக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்க்கறதுக்காக அவங்க எல்லாம் நறுமலரும் நீரும் கொண்டு வராங்க, போதும் நீரும் கொண்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம வழிவிடணும். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். ஏய் சாமி எனக்கு காட்சி தரார், நீ யாரா ஓடு
அப்படின்னு இப்ப சொல்றாங்க. நான் 2500 டிக்கெட் எடுத்திருக்கேன், ஓரம் போ அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா பாருங்க, சிவபெருமான் திருநாவுக்கரசருக்காக கைலாய காட்சி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நான் வெற ஆளா வரேன், நீங்க பூவும் நீரும் கொண்டு போறீங்க, நீங்க முன்னால போய் சாமியை வழிபாடு பண்ணுங்க, சாமியை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்றார். பூதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அவர் யோசிச்சார், நம்ம நடந்துல போனோம், எப்படி நம்ம இங்க வந்தோம்? யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, எந்த விதமான சுவடும் இல்லாம ரெண்டு பொருள் இருக்கு. நடந்து வரல, அது ஒரு சுவடு. ரெண்டாவது, அவர் உடம்புல எந்த சுவடு இல்லை. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, திருவையாறுல எழுந்தருளி இருக்கிற போது, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. பிடியெல்லாம் பின்சில பெருங்கைமா மலர்தலி விடியலே தடமுழுகி விதியினால் வழிபடும் கடியலாம் பூங்குழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடிசரன் உடையரோ அடிகளே. திருநாகரசர் தேவாரம். காணப்பேர் காளையார் கோயிலுக்கு வரார். அப்ப காளையார் கோயில்ல சுவாமி பாடினார். என்ன பாடுறார் பாருங்க. பிடியெல்லாம் பின்செல. அதிகாலை 4 மணிக்கே பெண் யானை எழுந்து வழிபாடு செய்து காளையார் கோயில் இருக்கிற காளீஸ்வரரை, சொர்ண காளீஸ்வரரை வழிபாடு பண்ணுமா. விடியெல்லாம் பின்செல பெருங்கைமா மலர்தலி விடியலே தடமூழ்கி. 10 மணிக்கு யானை குளிக்காது. விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும். இந்த பிறப்பு தந்திருக்கான் சார் சிவபெருமான், அதனால வழிபாடு பண்ணணும். பெண் யானைகள் எல்லாம் விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியெல்லாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணனின் அடிகளால் அடிசரண். உன்னுடைய திருவடிதான் சாமி எனக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்றார். வாளினால் தோளினால் எடுத்ததின் மால்வரை தோளினால் ஊன்றிய பெரியவா தாளினால் காணப்பேர் தலையினால் வணங்குவோர் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. திருக்காணப்பேரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தலையினால் தலையினால் வணங்கக்கூடிய பெருமக்கள் நாளும் நாள் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள். இது வேத வாக்கு. சிவபெருமான் திருநாவுக்கரசருடைய வாக்கு, திருஞான சம்பந்தருடைய வாக்கு, சுந்தரருடைய வாக்கு. அவங்களுடைய வாக்கு மருந்து, மந்திரம், அதையெல்லாம் பின்பற்றணும். இப்ப திருவையாறுல பார்க்கிறார், அந்த திருக்கோலம் எப்படி இருக்கா, ஆண் யானையும் பெண் யானையும் இணைந்து நிற்பது போன்ற ஒரு திருக்காட்சி கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்னு அப்படியே அந்த பதிகம் முழுவதும் பாடுறார். கோலிலம் கண்டினானை பூந்துகிலாளுடன் பாடி வாலி என்றாடயத்தி வட்டமிட்டாடான் என்று வருவேன் ஆளி வளவன் என்றேத்தும் ஐயாரடைகின்ற போது ஒவ்வொரு விலங்குகளையும் அதனோட இணையோடு வருவது போல கோழி படையுடனாடி பெய்ந்து வருவன கண்டேன். பன்றிக்கு ஏனம்னு பேரு. ஏனம் எடையோட ஆடி சேர்ந்து வருவன கண்டேன். அன்னம் வருவன கண்டேன். குயில் வருவன கண்டேன். கிளி வருவன கண்டேன். இப்படி உயிர்களை எல்லாம் இறைவனாக பாவித்து சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை கண்டேன், அது கண்டறியாதன பொருளாக இருந்தது என்றெல்லாம் வியந்து பாடினார். தன்னுடைய இறுதி காலத்திலே திருப்புகலூர் இன்றைய வேளாக்குறிச்சி ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அங்க போயிட்டார். அந்த திருப்புகலூர்ல சுவாமிக்கு வர்த்தமானேஸ்வரர்னு பேர், அக்னீஸ்வரர்னு பேரு. கணம்புள்ள நாயனார் பணி செய்த பதி. என்ன பணி தெரியுமா செஞ்சாரு? சுவாமிக்கு விளக்கரிச்சார். கணம்புள்ளர்னு பேரு. அந்த ஊர்ல வாழ்ந்தார். திருநாவுக்கரசர் இப்ப போறாரே திருப்புகலூர், அந்த திருப்புகலூர்ல கணம்புள்ளர்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அது என்ன சார், கணம் புல்லு, நம்ம ஆடு மாடு திங்கிற புல்ல விற்பார், அறுத்து கொண்டு போய் விற்பார். அதுல வர காசை வச்சு சிவபெருமானுக்கு விளக்கரிப்பார். வறட்சி, புல்லு இல்ல, அறுத்து விற்க முடியாது. என்ன பண்ணார் தெரியுமா? கோயிலுக்கு போனார், தன்னுடைய தலையில தீய வச்சு விட்டார். இந்த என்னுடைய தீபத்தை நான் இன்று ஏற்றி விட்டேன், தடை வந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தலை மயிரையே எரித்தார் கணம்புள்ளர். அவர் வாழ்ந்த பகுதி, அவர் சிவபெருமானுக்கு பணி செய்த பகுதி. எண்ணுகேன் என் சொல்லி என்ற பதிகம் தொடங்கி புண்ணியா நின் பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம் புகழூர் மேவிய புண்ணியனேன்னு சொன்னார். அந்த நேரத்துல ரொம்ப தளர்ந்துட்ட, ரொம்ப பணி செய்துட்ட, நீ இனி வந்து என்னோடு எப்பொழுதுமே இரு அப்படின்னு சிவபெருமான் திருப்புகலூரில் இருக்கக்கூடிய பெருமான் திருநாவுக்கரசரை அழைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். அந்த நாள் சிவபெருமானோடு அவர் ஐக்கியமான நாள் தான் இந்த சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனே எம்பெருமான் திருவடியை எண்ணில் அல்லான் கண்ணிலேன் மற்றும் ஒரு கலைகளிலேன் கடலடியே தொழுது காணினல்லேன் உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய்
ஒக்கவே அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா, உன் பொன்னடிக்கே போது உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. அங்கமே பூண்டாய் அனல் ஆடினாய் ஆதிரையாய் ஆழநிழலாய் அன்றையர் ஊர்ந்தாய் அங்கம் ஒன்றில்லாத படர் சடையனாயினாய் பாம்பினோடு திங்கள் பகைதீர் தாண்டாய் சங்கை கொன்றின்றிய தேவர் வேண்டா சமுத்திர நஞ்சுண்ட சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்புகழூர் மேவிய தேவதேவே அப்படின்னு திருப்புகழூர்ல இருக்கக்கூடிய பெருமானை பாடி அவன் ஆட்டுவித்தால் நான் ஆடுகின்றேன் என்ற தத்துவத்தை விளக்கும் வகையிலே ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரை, அடக்குவித்தார் ஆரொருவர் அடங்காதாரை, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காட்டாதாரே, கண்ணுதலான் காட்டா காலை, எல்லாவற்றையும் காட்டக்கூடிய காண்பார் சிவபெருமான். காண்பாரியா? கண் முதலான் அவன்தாயா எல்லாத்தையும் காட்டுவான். எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு நம்ம நினைக்கிறோம். அவன் ஆட்டு விக்கிறான், நம்ம ஆடுறான். அந்த கண்ணதாசன் அப்படியே எடுத்து வைத்தார். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. அப்பர் சுவாமியினுடைய வாக்க நிறைய இடத்துல கண்ணதாசன் பயன்படுத்தியிருக்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கூட சொல்லுவார்கள் அடிக்கடி. அவர்களுக்கு ரொம்ப பிடித்த வாக்கு இதுதான். அஞ்சுவது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எதுக்கும் பயப்பட மாட்டேன், எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையையும். யாம் ஆர்க்கும் குடியல்லோம் நாமனை யமனுக்கே பயப்பட மாட்டேன்டா, நான் யாருக்கும் அடிமை இல்லடா. நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமை, அவனுக்கு மட்டும்தான் தொண்டன், அவனுக்கு மட்டும்தான் பக்தன். மற்றபடி நம்ம யாருக்கும் அடிமை இல்லை என்ற நெறியை இந்த உலகறிய செய்த பெருமைக்குரிய பெருமகனார் வாக்குக்கு அருணகிரி, வாதகிரி கனவின் தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்குக்கு நக்கீர தேவர், நயத்துக்கு சுந்தரர், சொல்லுக்கு உறுதி அப்பர்னு சொல்றாங்க. வாக்குனா அருணகிரி, அழுது அடியடைந்த கனிவுக்கு வாத ஊரர், தாக்குக்கு பாடலுடைய சொல் சிறப்புக்கு பெருமை திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு பார்வைக்கு நக்கீர தேவர், நயமாக பாடுவதற்கு சுந்தரர், சொல்லினுடைய பெருமை சொல்லின் செல்வர், சொல்லுக்கு உறுதியை தரக்கூடியது அப்பர் என சொல், சொல்லுனா அப்பர் என சொல் என்று நம்முடைய பெருமக்கள் இந்த நாவுக்கரசரினுடைய மேன்மைகளை பல இடங்களிலே பேசி இருக்கின்றார். அவர் எப்படி வாழ்ந்தார் என்று ஒருவரிலே ஒரே பாடல நமக்கு சிவஞான முனிவர் சொல்றார். இடையரா பேரன்பும் மலைவார் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பணிந்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாய் சிவவேட பொலிவலகும் துதித்து வாழ்வாம். திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் மேல இடையறாத பேரன்பு இருந்தது. மழை எப்படி பொழியுமோ அதுபோல சிவபெருமானை பார்த்து அழுவார். அப்படிப்பட்ட விழிகள். அந்த வயதுல தள்ளாத வயதிலையும் உளவார படையோடு திருப்பணி செய்தவர். இந்த திருப்புகழூர்ல கடைசி காலத்துல திருப்பணி சுவாமி செய்யும் பொழுது நிறைய வைரத்தையும் தங்கத்தையும் திருப்புகழூர் சிவபெருமான் அள்ளி வீசுறார். பார்க்கட்டும், இவனுக்கு ஆசை வரட்டும், இதெல்லாம் எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அள்ளி எல்லாத்தையும் குப்பையில போட்டார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் மண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கில். அப்படி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அவருக்கு. ஓடா இருந்தாலும் செம்பொன்னா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த நிலையில இருந்த பெருமைக்குரிய பெருமகனார் சிவபெருமான் பேரை சொல்லாம இந்த திருநாவுக்கரசு என்ற பெயரை சொல்லியே முத்திக்கு போனார் அப்பூதியடிகள். அத்தகைய பெருமைக்குரிய பெருமகனார் சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர். சிவம்பெருக்கும் திருவாமூரிலே பிறந்த சிவம்பெருக்கும் சீலர், திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரசனுடைய பெருமானுடைய சரித்திரத்தை, அவருடைய சரித்திரத்திலிருந்து சில செய்திகளை மட்டும்தான் சிந்தித்தோம். நிறைய செய்தி, பெரிய வரலாறு, போதுமான அளவு அவரை பற்றி ஒரு அறிமுகமாக சில செய்திகளை சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அடுத்து ஒரு அழகுமுத்து புலவரனுடைய திருநட்சத்திரமும் இன்றைய தினம்தான். அவரும் இன்னைக்குதான் சிவபெருமானோடு முருகப்பெருமானோடு ஐக்கியமான ஒரு நன்னாள். அவருடைய வரலாற்றையும் சிந்திச்சுட்டு நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிடலாம். கடல் நாகை காரோணம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழப்பட்ட திருத்தலம் நாகைப்பட்டினம். பத்தூர் புக் இறந்துண்டு பலவதிகம் பாடி ஆவையரை கிரிபேசி படிராடி திருவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர்
செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கின்னு. செல்வத்தை மறைச்சு வச்சுட்டியா சுவாமி? அன்னையத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்ற யாரை உடையேன். அண்மையத்த கஸ்தூரி கமல் சார்ந்த பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று காயாரோகணேஸ்வர பெருமான் மீது அம்பிகைக்கு அங்கே நீலாயதாட்சின்னு பேர். நீலாயதாட்சி அந்த திருத்தலத்திலே முருகப்பெருமானுக்கு மெய்கண்ட வேலவர்னு பேர். உண்மையை கண்டவன் சுவாமிதான், அதனால பொருத்தமான பேரு மெய்கண்ட வேலவர். அங்க காவல் காக்கக்கூடிய பணியை ஒருவர் செய்து வருகிறார். அவருக்கு புதல்வராக ஒருவர் இருக்கிறார். அழகுமுத்து என்று அவருக்கு பெயர். கல்வியிலே அவருக்கு நாட்டம் இல்லை, படிப்பு வரவில்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாள்தோறும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டுது. அதனால அவரு படிக்க போகல, அவர் படிக்கவும் விரும்பல. அதனால தன்னுடைய தந்தையார் தன்னுடைய பணி, இப்ப பார்க்கக்கூடிய இந்த பணியை தன்னுடைய மகனான இந்த அழகுமுத்துக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அழகுமுத்துட்ட ஒப்படைக்கிறார். அப்பா செஞ்சு வந்த இந்த திருத்தொண்டு, இதை நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைத்த அழகுமுத்து அந்த வேலையை செய்கிறார். கந்தன் கோயில்ல தினசரி வழிபாடு பண்ண இப்படியே ஒரு 2 ஆண்டுகள் கழிந்தது. ஒரு நாள் இந்த அழகுமுத்துக்கு கடுமையான பசி இருக்கிறது. கொடுமையான தொழு நோயும் அவருடைய உடம்பிலே ஏற்பட்டது. வினையின் காரணமாக தொழு நோய் முதலியவை ஏற்பட்டது. ரொம்ப களைப்பா இருக்கிறார். அந்த ஆலயத்துல வாகனங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்திலே சென்று உறங்கி விடுகிறார். மைகண்ட வேலவனுக்கு அர்த்தஜாம பூஜை எல்லாம் நடந்து முடிந்தது. இந்த அழகுமுத்துக்கு இந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவானே, அவனை காணாமே, எங்க இருக்கான்னு தேடுறாங்க. இவனை தேடி பார்த்து கூப்பிடுறாங்க. அழகுமுத்து வரல. அழகுமுத்து வராம இருக்க என்ன செஞ்சாங்க, கதவை அடைச்சு விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். இவர் உடல்ல வலி, பசி, மயக்கம் அதோட தளர்ந்திருந்தவர் கண் விழிக்கிறார். மிகவும் பசியால் வாடி தளர்ந்த நிலையிலே இருக்கிறார். செய்வதறியாது திகைத்த அழகுமுத்து மெய்கண்ட வேலவனை வேண்டினார். அப்பொழுது அழகுமுத்துக்கு தினமும் அமுது தரக்கூடிய அந்த மடை பள்ளியிலே இருக்கக்கூடிய தலைமை அதிபர் வந்து அமுது தருகின்றார். மெய்கண்ட வேலவரே அந்த மடைப்பள்ளி பணியாளராக வந்து தருகின்றார். அதே பணிவோட அழகுமுத்து பசியார அதை வாங்கி சாப்பிடுறார். அந்த சமயம் அழகுமுத்து உடம்புல இருந்த நோய், அந்த பசி, உடல் பசியும் நீங்கி உடல் நோயும் நீங்கியது, பசி நோயும் நீங்கியது. சார் பசி நோயின்னு சொல்றீங்க? ஆமா, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வயிறு காந்து, அது நோயின்னு பேரு, பசி நோய். ஆக உடலிலே இருந்த நோயும் நீங்கியது, பசி நோயும் நீங்கியது. அழகுமுத்து மனமகிழ்ச்சியோடு உறங்கினார். அப்படி அவர் தூங்கும் பொழுதே அந்த அழகுமுத்துக்கு முன்பாக முருகப்பிரான் எழுந்தருளி கனிவோடு அழகுமுத்து, அழகுமுத்து எழுந்திரு என்றார். தூக்கம் கலைந்து எழக்கூடிய அன்பர்களிடத்திலே எப்பொழுதும் சாப்பிட கூப்பிடுவாங்க போல அப்படின்ற எண்ணம் இருக்கும். இவர் டக்குன்னு எந்திரிக்கிறார், பார்க்கிறார். முருகப்பெருமான் முன்னின்று கவி பாடுக என்றார். கவி பாடவா? சுவாமியை பார்த்து அப்படியே திகச்சு நிக்கிறார். என்ன சுவாமி கவி பாடுகன்னு சொல்றாரே? சாமி, கல்வி அறிவே கிடையாது, நான் எப்படி பாடுவேன் என்று கூற மெய்கண்ட வேலவன் மயில் மேல எழுந்தருளி காட்சி வழங்கி அழகுமுத்து புலவர் தீட்சைகள் எல்லாம் செய்து அவருக்கு நாவிலே பிரணவ மந்திரத்தின் பொருளை எல்லாம் எழுதி பாடுவதற்கு அவருக்கு அருள் செய்கிறார். என்ன சாமி பாட? சதகம், வேலாயுத அழகும் மெய்கண்ட வேலவன் என்ற திரு பெயரை வைத்து சதகம் பாட வேண்டும். சதகம் பாடினார். காலகாலா காலாயுதத்தான் வாசகா என்ற அற்புதமான செய்யுள் நிறைந்த 100 பாடல்களை பாடினார். பொன்பூத்த என்று தொடங்கி பாடும் பொழுது ஊர்க்காரவங்க எல்லாம் கதவை திறந்து வந்துடுறாங்க. என்ன அழகுமுத்து பாடிக்கிட்டு இருக்கே, என்ன நேற்று பூரா உன்னை தேடணும் காணா, பாட்டெல்லாம் பாடுற, எப்படி, யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்கும் பொழுது அவர் உடலை பார்க்கிறார்கள். நோய் இல்ல, ஆளு ரொம்ப அற்புதமாக கட்டழகு மேனியாக, திருவருள் பெற்றவர்கள் எப்படி இந்த முகத்துல ஒரு
தேஜஸா ஒரு பொலிவு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல அழகுமுத்து இருக்கிறார். பார்த்தவர்கள் இவர் பாடுற பாட்டு வேலாயுத சதகம்ன்றா, நைட்டு சுவாமியை பார்த்தாராம், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வேண்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அடிகள் அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளிய திருப்புகழ் போல் இனிய தமிழில் பேரின்பம் தரக்கூடிய சந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்ல, அழகுமுத்து அடிகள் தாம் வழிபடக்கூடிய மெய்கண்ட பெருமானுடைய திருவருளை பெற்று வடியை பொறுதொரு நெடுங்கண் என தொடங்கி கடைக்காப்பில் வருமென்றோர் வெண்பா ஓடு முடிக்கும் அளவில அவரு சந்தக்கவியால் 100 பாடல்களை பாடி அதற்கு திறப்புகழ் என்று பெயரிட்டு அந்த நூலை அரங்கேற்றம் செய்தார். அதற்கப்புறம் பல பாடல்களை பாடினார். மெய்கண்ட வேலவர் மீது வண்ணம், காயாரோகணேஸ்வரர் புறவஞ்சி, நீலாயதாட்சி அம்பிகை அந்தாதி முதலிய பல நூல்களை பாடினார். முருகப்பெருமானுடைய தலங்களை எல்லாம் தரிசித்தார். இமயம் முதல் குமரி வரை வழிபட்டு வந்தார். சிறப்பு மிக்க சீர்காழிக்கு வந்தார். சீர்காழியிலே 3 தெய்வங்கள், கீழே பிரம்மபுரீஸ்வரர், அவருக்கு மேலே தோணியப்பர், அவருக்கு மேல சட்டைநாதர். இந்த பில்லி சூனிய குறைபாடுகள் உடையவர்கள் யாருக்காவது எனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்கான்னு குறிப்பு தென்பட்டால் சீர்காழி சட்டைநாதர்கிட்ட போய் கேளு, வேண்டுங்க, அவன் குடும்பத்தையே சுவாமி அழிச்சிருவார். ஆக இந்த சகல தோஷங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக இருப்பது சீர்காழி சட்டநாத சுவாமி. அங்கு போய் வைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அவ்வளவு பெருமைக்குரிய தலம். அந்த சீர்காழிக்கு போறார், அங்கே ஒரு மடம் அமைத்து தங்குகின்றார். அந்த மடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நாள்தோறும் இவரை ஆதரிக்க அழகுமுத்து அற்புதமான பல பதிகங்களை எல்லாம் பாடுகின்றார். முருகப்பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு வந்தது. அவரது விருப்பப்படியே முருகவேலாகப்பட்டவர் திருவடியை அடையும் பேற்றினை அவருக்கு அருளினார். எங்க? சீர்காழியில அவர் முக்தி அடைஞ்சிட்டார், சமாதி ஆகிவிட்டது. அங்க வழிபாடெல்லாம் பண்ணி அவரை சமாதி கோவில் கட்டிட்டாங்க சீர்காழியில. நல்ல கவனிங்க. அதே நேரம், அதே நாள், சித்திர சதயம், இன்னையில இருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்பாக, சரியா 298 ஆண்டுகளுக்கு முன்பாக சீர்காழியிலே சமாதியான அதே அழகுமுத்து புலவர் அதே நேரத்திலே அதே வேளையிலே நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மெய்கண்ட வேலவர் சன்னதியிலும் ஐக்கியமானார். எப்படி ஒரே ஒரே ஆளு 2 இடத்துல சமாதி ஆகிறது? சீர்காழியில சமாதி ஆயிட்டார், நாகப்பட்டினத்துல ஜோதியில கலந்துட்டார். இதை பார்த்த அடியார் பலர் திகைப்புற்றார்கள். ஆனால் முருகன் அடியார்களுக்கு மகிழ்ச்சி. அழகுமுத்து அழியா புகழோடு திருவருள் பெற்றவராக விளங்கினார் என்று நினைத்து அவரை அனைவரும் போற்றி பாடினார்கள். பின்னர் அந்த இடத்துல மெய்காவல் பணிக்கு அவருடைய வாரிசுகள் நிறுவப்பட்டு அந்த பணியை செய்து வந்தார்கள். இந்த செய்தி எங்க சார் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம எழுதியிருந்த செய்தொன்ற புராணத்திலேயும் இந்த அழகுமுத்து புலவருடைய வரலாறு எழுதியிருக்கிறோம். நான் முன்பே சொன்னேன், ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய நாட்குறிப்பு. அந்த ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய நாட்குறிப்பிலே அழகுமுத்து புலவர் வாழ்ந்தார் என்றும், அவர் இப்படி கல்வி அறிவு இல்லாத நோய் நொடியோடு அவர் இருந்த நிலையையும் சொல்லி, அவர் பின்னர் புலவராக மாறி ஒரே நாளில் 2 இடங்களிலே சமாதி கண்டருளினார், ஒரே நேரங்களிலே என்று சொன்னார். அதே நேரத்திலே சீர்காழியில ஒரு மடம், அந்த மடம் இப்போ இல்ல, அங்கே சமாதி ஆறார். அதே வேளையில இந்த நாகப்பட்டினத்துல இருந்து சீர்காழிக்கு எப்படியும் 70-80 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரே ஆள் எப்படி ஒரே நேரத்துல ஐக்கியமாகிறது அப்படின்னா, சுவாமியினுடைய திருவருள் பெற்றவர் 2 இடங்களிலும் அவர் பல புண்ணிய காரியங்களை செய்தார், பல திருத்தொண்டுகள் செய்தார், பல பாடல்களை இறைவன் முன் பாடி இந்த சித்திரை மாதம் சதய நன்னாளிலே பெருமானுடைய திருவடி அடைந்தார். அத்தகைய பெருமைக்குரிய பெருமகனார் இந்த அழகுமுத்து புலவர். இவர் எழுதிய திறப்புகள் என்ற நூல் ரொம்ப சிறப்பான நூல். அருணகிரிநாதருடைய சந்தப்பாட்டிற்கு நிகராக இந்த திருப்புகழ் நூல் 100 பாடல் அமைத்திருக்கிறார். நம்முடைய நிறுவனம் 1910 1910 இன்றிலிருந்து 120-130 வருடங்களுக்கு முன்னர் பதித்த பதிப்பை மீள் பதிப்பு பண்ணியிருக்கிறோம். பதம் பிரித்து அன்பர்கள் எல்லாம் எளிய முறையில் படிக்கக்கூடிய விதமாக நாகை அருட்கவி அழகுமுத்து புலவர் பாடிய மெய்கண்ட வேலவர் திறப்புகள், மெய்கண்ட வேலவர் சதகம், மெய்கண்ட வேலவர் வண்ணம் என்ற 3 நூல்களையும், செய்தொண்டர் புராணத்திலே அவருடைய வரலாறையும் அவர் அருளி செய்த அந்த நூல்களையும் வெளியிட்டு இருக்கிறோம். அடுத்து பெருமைக்குரிய பெருமகனாரான திருநாவுக்கரசர், அவருடைய வரலாறையும் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் ஒரு பெரிய அளவு புத்தகத்துல 350 பக்கம் உரைநடை வடிவில் எழுதியிருக்கோம். அதுல 63 நாயன்மார்களுடைய வரலாறு வரும். திருநாவுக்கரசர் தேவாரம் படிக்கணுமா, படிக்க விருப்பம் இருக்கா,
அப்படி என்ற அன்பர்களும் நம்ம இன்னைக்கு நூல் வெளியிட்டு இருக்கோம். திருநாவுக்கரசு பெருமான் பாடிய எல்லா பதிகங்களையும் அன்பர்கள் எளிதில் படிக்கக்கூடிய வகையிலே நம்ம பதம் பிரித்து அந்த நூலையும் வெளியிட்டு இருக்கிறோம். செய்தொண்டர் புராணமும் இருக்கு. ஒரு செய்தொண்டர் இன்னைக்கு பார்த்த அழகுமுத்து புலவர். பெரிய புராண புத்தகமும் இருக்கிறது. ரெண்டு பேரும் திருநாவுக்கரசர் பாடிய தேவாரமும் இருக்கிறது. அழகுமுத்து புலவர் பாடிய நூல்களும் இருக்கிறது. ஆக இவர்கள் நூல்களை எல்லாம் நம்ம படிக்க வேணும். ஞான நூல்தனை ஓதுதலும் ஞான நூல்தனை ஓதுவித்தலும் மாபெரும் புண்ணியம் என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. பெருமைக்குரிய திருநாவுக்கரசு பெருமான் தில்லை நடராஜன் மீது சொல்லுகின்றார். புனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் புமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித புறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். நடராஜாவை பார்க்கறதுக்காகவாது பிறவு வேணும். அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இந்த மாநிலத்துல பிறக்கணும். நடராஜாவை பாடணும், தேவாரம் பாடணும், திருப்புகழ் பாடணும், திருவாய்மொழி பாடணும், ஆலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடணும், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலிய நூல்களை எல்லாம் பாடணும். இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் பாடணும். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே என்று மாணிக்கவாசகர் சொல்லுவது போல பெருமானை பாடணும். அவனை பேசாத நாள் எல்லாம் நமக்கு இறந்த நாள். பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாடு. இன்னைக்கு நம்ம சுவாமியை பேசுறேன்னா நம்முடைய டெத் ஆஃப் டேன்னு அர்த்தம். ஆக எல்லா நாளும் சுவாமியை பாடணும். எல்லா நாளும் சுவாமியை பேசுறேன் நான் சொல்லலைங்க. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளுன்னு திருநாவுக்கரசர் சொல்றார். ஆக நாள்தோறும் இறைவனை பாடணும், இறைவனை போற்றணும், இறைவனை நினைக்கணும். நம்ம அருணகிரிநாதர் சொல்றாருல, உனை தினம் தொழுகிறேன் உனது இயல்பினை உரைத்திறன் பல மலர்களுடன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. உனது அருள் எப்படி கிடைக்கும்? உவப்படும் உன்னுடைய சிகரத்தையும் வலம் வரவில்லை, உன்னுடைய அடியார்களுடையும் சேரவில்லை, ஒரு தவமும் இல்லாத மட்டி மடையனான எனக்கு யமன் வரும்போது மயில் மேலே ஏறி நீ வர வேண்டும் அப்படின்னு வேண்டார்ல. அதுபோல நாள்தோறும் இறைவனை பாடி இறைவனை பரவி இறை தொண்டுகளும் இறை அடியார்களுக்கான தொண்டுகளும் செய்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எல்லாம் வல்ல இமையாலும் மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேச பெருமானுடைய திருவருளும் சிந்திராண்டவனுடைய திருவருளும் அருட்குருநாதர் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகள் மகான் வண்ணச்செருவன் தண்டவாணி சுவாமிகளுடைய குருவருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அமைகிறோம். நன்றி, வணக்கம். இதுவரை இருந்து கேட்ட அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளும் வணக்கங்களும். எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனதருளே என்றிருந்தால் பொல்லாத மாத்துயரம் நீங்கும். மறுவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா வான்முகில் வளாது பெய்க. மலிவளம் சுழற்க மன்னன் பொன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். எல்லாரும் நன்றி, நன்றி, வணக்கம். அருமையான வகுப்பு. நன்றி ஐயா.